பாத்துப்பா பாத்துப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. மெதுவா மெதுவா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கொஞ்சம் பத்திரமா கூட்டு போங்கப்பா, பார்த்து கூட்டு போங்கப்பா. ஜனனி கொஞ்சம் வலி பொறுத்துக்கம்மா. எங்கதான் இருக்கு இந்த ரூம்பு? கொஞ்சம் பொறுத்துக்க ஜனனி. ஜனனி எப்படிமா இருக்க? அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் கால் வந்துச்சாமா? நானும் எத்தனையோ தடவை கால் பண்ணி பார்த்துட்டேம்மா, அவர் எடுக்கிற மாதிரியே தெரியல. தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொய்யால போய் செக்ஸ் எடுத்துறோடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா 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 செக்ஸ் எடுத்துறோம். பாத்து முடியலப்பா. அலியோட பாத்து இதோ உட்காரு. போட பாத்து நவுரு வா 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 பொறுமை. அம்மா வா 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 பயப்படாத. ஒண்ணுலக்கா நவுருடா. நான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு பாத்து. டாக்டர் நான் இருக்கட்டா செல்லம். என்னம்மா வெளியில ஒரே சத்தமா இருக்கு? அதையம்மா கேக்குற? என்னமோ ஹாஸ்பிட்டலே இவங்களுக்கு மட்டும்தான் புள்ள பிறக்கிற மாதிரியும், சுத்தி வேற யாரும் இல்லாத மாதிரியும், ஹாஸ்பிட்டல்ல கால் எடுத்து வச்சதுல இருந்து ஒரே ரகலதாம்மா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட்டாங்கன்னே தெரியலம்மா. அதை சொல்றதுக்கு நம்ம யாருமா? அவங்களாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அட நீ ஏம்மா கவலைப்படுற? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, கட்டில வச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் அவனுங்க இருக்கானுங்களே. செம்மையா இருக்கல்ல? இவ்வளோ கரெக்ட் பண்றோமா பண்றேன். அப்புறம் நான் திருப்பி பேசுறேன். நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். தோ நம்ம தம்பியோட அக்கா தான் பிரெக்னென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படியே நீங்களும் மனசு வச்சா பக்கத்திலே அட்மிட் ஆயிடலாம். ஹலோ என்ன இது அவனே சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இவங்களெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க. ஹாய் ஷாலினி, எனி ப்ராப்ளம்? என்ன வேணும் உனக்கு? சும்மா அப்படி வந்தேன். ரூம் நம்பர் 20ல தான் அக்கா இருக்காங்க, வரியா? அது ஒன்றும் இல்லை, அக்காவை பார்க்க வரியான்னு கேட்டேன். பாபு நம்ம பையதா பாபு. பாபு கிஃப்ட் கொடுக்குறான் பாரு. பாபு வந்து வாங்கிக்கவா. ஏ தம்பி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக அங்கே விளையாட்டு இருக்காங்க, நீ ஏன் இங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்க? தம்பி சொல்லுப்பா, ஏன் சோகமாக உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் என் பிரச்சனை. போய் அக்காவுக்கு என்னாச்சு பாரு போ. தம்பி, அப்பா உன் ஃப்ரெண்டா நினைச்சி எது இருந்தாலும் சொல்லுப்பா. அப்படியா? அங்கே ஒரு ஃபிகர் இருக்குது பாரு. பார்த்தது போது இப்படி திரும்ப. நானும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், தான் மடியவே மாட்டேங்குது. போன்ட்டு அழியா இருந்தா அப்படியே இறக்கி விட. கையேறா. நாப்பா அக்கா அங்க பிரசவலியில உட்காந்துட்டு இருக்கா. அவ பிறந்த நாளைக்கு ஏதாச்சும் யோசிப்பேன் நினைச்சா நீ என்னடா கண்ட பொறுக்கி பசங்களை கூட்டிக்கின்னு கிண்டல் நான் என்ன பண்ணிட்டு இருக்க? யோ நையா, நீ தானே ஃப்ரெண்ட். இப்ப என்னடா நான் அடிக்கிறேன்? ஆள விடுறா சாமி. எதுக்கு இதெல்லாம்? Thank you so much.
கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம். நல்லா இருக்கும். வேண்டாமா? ஷோர். தம்பி இங்க வாப்பா. அந்த அக்காக்கு போய் கேக் கொடுத்துட்டு வா. இந்தா. சரிக்கா. எங்க அக்காவுக்கு பிறந்த நாளே, கேக் எடுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம். பரவாயில்ல, எடுத்துக்கங்கக்கா. தோ நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், பக்கத்துல ஒண்ணுதான் நாங்களும் இருக்கோம். எடுத்துக்கங்க. சரி ஓகே. தேங்க்யூ. சாப்பிடுங்கக்கா. ஹே, 1 செகண்ட். ஹலோ. என் செல்ல பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் பா. நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னம்மா எப்படி சொல்லிட்ட? என் பொண்ணு பர்த்டே நான் மறப்பேனா? சாரிடா, அப்பா கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். இட்ஸ் ஓகேப்பா. பதவி அங்கே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டூ மச் ஒர்க்டா. நினைச்ச மாதிரி எதுவும் போகல. வரத்துக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். சாரிடா. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நீங்க சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. விடுமா. ஐ டோன்ட் வாண்ட் டு கில் தி ஜாய் நவ். பர்த்டே எப்படி போச்சு? தேவி அம்மா எப்படி பாத்துக்கறாங்க? பர்த்டே நல்லா போச்சுப்பா. அப்புறம் தேவி அம்மாவும் நல்லா பாத்துக்கிறாங்க, கூடவே இருந்து. அப்பா இருப்பா, நான் ஒரு வேலையா வெளியில இருக்கேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகேடா. ஓகே பை. கால் பண்ணு. இரு. கடைசி வரை உன் கூடவே இருப்பேன். தேங்க்யூ. How do you like the surprise? செமையா இருந்துச்சுல? எங்கே அந்த லைட் பசங்க தான் சொதப்பிடுறாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஆன் டைம். சினிமாவில் வர மாதிரியே. Chani, I want to ask you something. Let's go to beach house. You and me. Just like old times. What do you say? Oi, Chani. Oi, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். Chani? என்ன ஜானி, ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு? இல்ல ஒன்றும் இல்லை, விடு. அப்போ கண்டிப்பாக ஏதோ இருக்கு. சொல்லு, பரவாயில்ல. இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ வேண்டாம். எதா இருந்தாலும் சொல்லு ஜானி, பரவாயில்ல. ஓகே அர்ஜுன். I've been missing my days for few weeks right now. அதெல்லாம் எதுவும் இருக்க, சும்மா ஃப்ரீயா விடு. அர்ஜுன், I'm serious அர்ஜுன். அப்படியா? யாரப்பா? Arjun, do I look like I'm joking, Arjun? It's been a while and I'm fucking serious, Arjun. It's been almost 2 months right now. What? This can't be what I'm thinking, right? தெரியல அர்ஜுன், எனக்கே பயமா இருக்கு. இது ஏண்டி இப்போ வந்து சொல்ற? 1 மாசம் கழிச்சு. 2 மாசம் அர்ஜுன். Whatever. இப்போ வந்து சொல்ற? எனக்கே தெரியல அர்ஜுன், and I was confused and I didn't know and I'm really sorry Arjun. Hey, it's okay. I mean, just sorry எல்லாம் எதுக்கு? எப்படி நடந்தது? I think when we were at the beach house we weren't safe. Hey, just let's not talk about this. போற வழியில எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. Let's just go get it tested. அது வர
I don't want you to jump into any conclusions. Is that fine? நீ வரலையா கூட? உனக்கு தெரியாதா இது எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல்னு? ஆ, ஒரு எம்பி பையன் இப்படி பொண்ணோட தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும் சார். நீ இருக்கிற பிரச்சனையே போதும். நீ உள்ளே போ. ரிசப்ஷனிஸ்ட் என் ஃப்ரெண்டு தான், நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஷீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அர்ஜுன் என்ன மாதிரி now was not the time for this. ஹலோ, அர்ஜுன்க்கு பேரில் யாராவது கால் பண்ணியிருந்தாங்களா? ஜனனி ரைட்? யா. அர்ஜுன் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தெர் இஸ் நத்திங் டு வரி. ஒரு 10 minutes ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள். I'll get back to you. ஓகே, தேங்க்யூ. ஜனனி, அர்ஜுன், இட்ஸ் பாசிட்டிவ் அர்ஜுன். What? ஜானி, நான் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லவே 2-3 வருஷம் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் ஜானி. அர்ஜுன், என்ன நடந்ததுக்கெல்லாம் நான் மட்டும் பொறுப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்காது அர்ஜுன். ஓ, ஐ அம் நாட் பிளேமிங் யூ யார். இட்ஸ் ஓகே அர்ஜுன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வர? இதை என் வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜானி. பண்ண வேண்டியது பண்ணிடலாம். இதுக்கு வேற ஒரு வழி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஜானி. வாட்? நீ இவ்வளவு நாள் உன் அப்பா அம்மாக்கு தான் பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்த? Are you even serious now? Huh? ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லவே யோசிக்கணும்ன்ற. இப்போ வயித்துல ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னா எங்க அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். He bloody cares about his public image than his own fucking son. Johnny, it was just a mistake. Let's just do it. என் வயித்துல வளர்ற ஒரு உயிரை ஈஸியா கொல்லணும்னு நினைக்கிறவனும் ஆண்மை இல்லாதவனும் ஒண்ணு தாண்டா. என்ன சொன்ன? Just forget it அர்ஜுன். அபார்ஷன்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீ அதை நினைச்ச ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஜன்னி, நீ கோவத்துல பேசுற ஜன்னி. நான் பிராக்டிக்கலா யோசிக்க சொல்றேன். I'm not some random girl on the streets அர்ஜுன். என்ன பாத்துக்கிறதுக்கு கூட தேவி அம்மா இருக்காங்க. எனக்கு என்ன நல்லா பாத்துக்க தெரியும். சரியா? பயப்படாத அர்ஜுன். இது உன் குழந்தைன்னு கூட நான் வெளியில யார்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். சரியா? Just don't ever fucking contact me ever again. ஓடி. ஆட்டோ. போறேன்னா அப்படியே போயிடு. திருப்பி வருவன் மட்டும் எதிர்பார்க்காத.
ஜன்னி ஜன்னி எப்படி இருக்க ஜன்னி? உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியலடி. கால்ஸ் மெசேஜஸ் எதுக்குமே ரிப்ளை அனுப்ப மாட்டேங்கிற. அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்குன்னு இப்படியா? அர்ஜுன், 1 மாசம் ஆச்சு, ஒரு வாட்டியாச்சும் நீ என்ன நேர்ல வந்து பாத்தியா? அப்படி இல்லை ஜனனி. அதிலே தெரிஞ்சிச்சு உன்னோட முடிவு என்னன்னு. இஃப் யூ வாண்டட் டு see me you would have. கதை bullshit. எது கால் பண்ண? ஸ்ட்ரைட்டா சொல்லு. ஜன்னி, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்குறாரு ஜன்னி. ஏதோ ஹாஸ்பிட்டல் எம்டியோட பொண்ணா. என்னடா பிளாக்மெயில் பண்றியா? ஏய் சி, எங்க அப்பா சைட்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர். நானும் உன்ட்டு எவ்வளோ தடவை பேசணும்னு ட்ரை பண்ணேன், நீ மதிக்க கூட மாட்டேங்கிற. உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னெலாம் இல்லை ஜன்னி. ஏன் நீ என்னையும் கொஞ்சம் புரிஞ்சக்கூடாது? நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது, எது வந்தாலும் போன்லயே சொல்லு. Janani, what happened was something which for sheer mistake and both of us never expected and never wanted it. ரெண்டு பேருக்கும் இன்னும் ஃபியூச்சரில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு ஜன்னி. I really don't want this to be an obstacle. சிட்டியில் நான் உனக்கு பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நம்ம மறந்துடுவோம். சி, நீ எல்லாம் எப்பவும் திருந்தவே மாட்ட. உன்கிட்ட எல்லாம் போய் பேசுறேன் பாரு. குட் பை. ஏய், சொல் ரம்யா. அன்னைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெஸ்ட்னு இன்ஃபார்ம் பண்ணி அமிச்சியே. She is being admitted here. And she is 9 months pregnant. என்ன எப்போ அட்மிட் பண்ணாங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்லையா? இப்போதா, just few minutes back. பார்த்த உடனே உனக்கு கால் பண்ணிட்டேன். Wasn't sure if you knew about this. ரம்யா, listen. நான் இப்போ அங்கே இல்லை. But I'll be there as soon as possible. அது வரை provide them with whatever they need. With utmost care. I want the most experienced doctors working on this. Ramya, please make sure you get this done. நீ ஒன்றும் கவலைப்படாத. We'll give our best. என்னமாச்சு, ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைதா, நான் நல்லா தான் இருக்கேன். எப்பா, இன்னும் எத்தனை வாடி தான்ப்பா இதே கேட்டுட்டு இருப்ப? அவளை கொஞ்சம் தனியா விடுப்பா. வந்ததுலேருந்து ஏதாவது சும்மா இருப்பா. ஏதாவது ஒன்று ஆச்சா யாருப்பா பொறுப்பு? அதெல்லாம் நான் எங்கேயும் வர மாதிரி இல்லை. நீ கிளம்பு, நானே இருந்து பார்த்துக்கிறேன். அடே எங்க அப்பா, ரொம்ப தாண்டா. விடுங்கப்பா, நீங்க போங்க தான், நான் பாத்துக்கிறேன். ஏன்பா, என்ன ஒரு தடவை இப்படி கேட்டிருப்பியா? பொண்டாட்டினா உழுந்து உழுந்து பாக்குற. அப்பா
பழம் நான் கேட்டேன், உங்களுக்கு இல்ல. இந்த மணி சாப்பிடுமா? எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபால்ஸ் பெயின் தான். ஓகேயா? எதுனானா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தேவி பேசுறேன். யாரு? தேவிமாப்பா. தேவிமா, சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்ப்பா. ஜனனியும் நீங்க ஃபோன் பண்ணி ஏதாவது விசாரிச்சீங்களான்னு டெய்லி கேட்கும். நானும் 2-3 நாளா காத்திருந்து பார்த்தேன், ஒரு தடவை கூட கூப்பிடலையேப்பா. தேவிமா, எனக்கு உங்கள் வருத்தம் புரியுதுமா. நானும் எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நான் அங்கே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறது வேற யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடுமா? என்னவோப்பா, ஜனனிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறக்கும்போது அப்பா கூட இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அதை சொல்றதுக்கு தான். என்னம்மா சொல்கிறீங்க? இன்னைக்கா? ஆமாப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். புரியுதுமா? நான் அங்கே இருப்பேன். நான் ஒரு பண்ணுற வரல நான் அங்கே இருப்பேன். ஓகே? முத்து, சொல்லுங்க சார். ஜானி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போங்க. போய் நீங்கள் கூடயே இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சார், யோ, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்கிறத மட்டும் செய். ஓகே சார். ஓகே. ஐயோ டேய், எதுவுமே ஆளடா. இப்பெல்லாம் சொல்லாத. என்னமோ ஆயிருக்கு. என்னால சொல்லு, நான் டேய், இருக்கேன். சத்தியமா இல்ல, நான் எதுவுமே நம்ப ஆளடா. மாட்டேன். என்ன சொல்லுக்கா? ஏதோ சொல்லுக்கா? டாக்டர் டேய் டேய், நான் டாக்டர் இல்லடா. டேய் டேய், அட கதமா வாயா சும்மா. டேய் உம்னா, டேய் டேய் டேய். டாக்டர் அக்கா என்னாச்சு பாருங்க டாக்டர். தும்மிட்டே இருக்காங்க டாக்டர். டேய் டேய் டேய், நானே பேஷண்ட்ரா. ஐயோ, பேஷண்டா? கொய்யால டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு என்ன பேஷண்ட் கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருக்க? ஒரே கொசுவா இருக்குல்ல. யோ டாக்டர். டாக்டர், பழம் ஏன் இவ்ளோ அழுகி போயிருக்கு? டேய் டாக்டர். என்ன ஒரே வேர்வையா இருக்கு? ஹலோ டாக்டர். ரொம்ப முடி கொட்டுதுப்பா. டாக்டர். அம்மா, தேவி அம்மா. ஆமா, நீங்க யாரு? அம்மா, ஐயா அமுச்சு விட்டாரு. என் பேர் முத்துமா. ஐயா வரலையா? ஐயாவுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கிறதுனால என்ன அமுச்சு விட்டாருமா. அப்படியா? நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா வேலையும் நானே பார்த்து முடிச்சு விட்டுறதம்மா. சரி. அப்பா! ஹலோ சார். ஹலோ சார், முத்து பேசுகிறேன் சார். சார், மேடத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு சார். அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானே ஃபில் பண்ணிட்டேன் சார். ஃபாதர்ஸ் நேம் மட்டும் உங்கள் நேம் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டுமா சார்? உங்கள் பேரை போடுங்க முத்து. சார், என் நேம் எப்படி சார்? சொன்ன செய். சரி, ஓகே சார், நான் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார்.
ஒன்றும் இல்லை. கொஞ்சம் 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 புஷ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைம்மா, பொறுத்துக்கோமா. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். புஷ் புஷ், இன்னும் கொஞ்சம். வெல் நர்ஸ், அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட்ஸ் இந்த குழந்தை காலத்தில் உங்கள் அம்பிளிக்கல் கால் சுற்றி இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் வி கேன் கோ ஃபார் சிசேரியன். ஆல் ரைட்? கொஞ்ச நேரத்துல இது ஓவர். ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ஜனனி, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்களை மாதிரியே அழகாக ஹெல்த்தியாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர், அவங்களுக்கு உங்கள் அக்காவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. வேலையா வெளியே போயிருக்காரு. சாரி மேம், எங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் 24/7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. டாக்டர், கொஞ்சம் எனக்காக என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். சரி, ஓகே மேம். மிஸ்ஸஸ் ஜனனி, சொல்லிடுங்க. We are sorry to inform you, Miss Janani. Despite our best efforts, அந்த குழந்தை எங்களால் காப்பாற்ற முடியல. Due to low birth weight, அந்த குழந்தை, சாரி மேம், we couldn't do anything. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த அம்மா அவங்க எப்படி இருக்காங்க? She is still unconscious, ma'am. வெளியில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல மேம். We still haven't made a decision regarding who would be breaking this to them. அவங்க கிட்ட போய் எப்படி போய் சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு இன்னும் ஐடியா இல்லை. எங்களுக்கே இந்த இன்சிடெண்ட் ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு டெலிவரியை இவ்வளோ அன்பாக இவ்வளோ பாசமாக யாரும் கொண்டாடி நாங்கள் பார்த்ததில்ல. Trust me, ma'am. These few days have been nothing but a festival with these people. They have been exceptional and they have made a good impression around this hospital, ma'am. நாங்களும் எத்தனையோ டெலிவரி பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை. These guys made such an impact.
டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேம். இந்த குழந்தைய அங்க அங்க கொடுத்துருங்க. மேம் மேம் இது தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும் மேம். அதுவும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் வராது டாக்டர். இப்படி அப்பா யாருன்னே தெரியாம ரகசியமா வளர்றதுக்கு பதிலா இப்படி ஒரு குடும்பத்துல இருந்தாச்சு காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேம் உங்க சொந்த குழந்தையவே இப்படி நாங்க பண்ண தப்புக்கு என் குழந்தைய டாக்டர் கஷ்டப்படணும். விருப்பம் இல்லாம தான் வந்துட்டாங்க. மீதி இருக்கிற காலமாச்சு சந்தோஷமா இருக்கட்டும் டாக்டர். இது எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக பண்ணி தான் டாக்டர் ஆகணும். ஏதோ என்னால முடிஞ்சது ஏதோ நல்லது என் குழந்தைக்கு நான் பண்றேன் டாக்டர். என்னதான் இருந்தாலும் இது எங்க தொழில் தர்மம் இல்லைம்மா. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது டாக்டர்.